நிஜமா தான் சொல்றானா? நம்பவே முடியலையடா. டேய், அந்த பொண்ணோட நீ பேசுனியா? அந்த பொண்ணு அது உங்கூட பேசிச்சா? சைலண்டா ஏதாவது ரியாக்ஷன் அது கொடுத்துச்சா? அதுவும் இல்லையா? இது வேஸ்ட் பார்ட்டிடா. நீ ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல வேற ஏதாவது ஃபிகர் பாரு. ஏய் மச்சி, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணு பத்திரா பேசிருக்கேன்? காலேஜ்ல எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாங்க? சிதம்பரத்துல தெரியல ஐயர் பொண்ணுங்க சும்மா தலான்னு இருப்பாங்க. அந்த கேரளா பொண்ணு பேர் என்ன? ஓமன குட்டி சரளா. சும்மா காலேஜ் மேரலும். இவங்க கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசினதோ வழிஞ்சதோ இல்ல. யாருமே இந்த மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணதில்ல. இந்த பொண்ணு தான் டோட்டலா என்ன அப்செட் பண்ணிட்டாடா. இவள் ஒரு சதிகாரி. இல்ல மச்சி, she is a very beautiful woman. அவ கட்டிருந்த புடவை, நெத்தியில வச்சிருந்த பொட்டு, அழகான விரல்கள், அம்மா, beautiful feet. She is a very classy woman டா மச்சி. I am very sorry டா, என்ன மன்னிச்சுக்கோடா. எதுக்கு? உன் கூட சேர்ந்து நானும் உன் ஆள் அழக ரசிச்சிட்டேன்டா. பின்ன என்னடா, பொட்டுங்கிற, பூங்கிற, உரல்ங்கிற. ஏய் விரல்டா. சரி ஏதோ ஒண்ணு. இது எதுவுமே உனக்கு கொஞ்சம் கூட டேலி ஆகாத மேட்டரா இருக்கேடா. மச்சி இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொன்னா நீ நம்பவே மாட்டேன். நீ இதுவரைக்கும் சொன்னதையே என்னால நம்ப முடியலடா. சொல்லு மாமே, இனிமே நீ என்ன சொன்னாலும் நம்ப போறேன். என்ன நீ ஆம்பளை இல்லன்னு சொல்லு, நம்ப போறேன். டேய், அது உண்மைதானடா? கோவிச்சுக்காதரி. இதோ பாரு, அண்ணி பக்கத்துல ஒரு ஐட்டம் இருக்கு, அது ஓகேயா? அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாமா. இருந்தா என்னடா, ஃபோக்கஸ் பண்ணிடுவோம். திரும்பவே மாட்டேன். வந்துட்டான்டா. ரெடி? என்னடா இது, எதையுமே காணோம். இன்விசிபிள் மேட்டர். ஏய், உன்னை எடுக்கவே இல்லடா. ஓ, டென்ஷன் பண்ணாதடா. எட்ரா. டம்ளர். அட பாவி, ஒயின் ஷாப்ல சுட்டுட்டியா? இல்லடா, துபார் லிப்ஸ்டிக் கரை. அந்த பொண்ணு தண்ணி குடிச்ச கிளாஸ். என்னடா அம்மன் கோயில கூழு ஊத்துற ரேஞ்சுக்கு இந்த குத்து குத்துறீங்க? டேய், நீ இதுக்கு பதிலா இன்னொன்னு பண்ணிட்டு இருக்கலாம்டா. அவ சாப்பிட்டு வச்சுட்டு போனான்ல எச்ச இலை, அத கழுவி கொண்டு வந்து இங்க ஃப்ரேம் பண்ணி மாட்டிருந்தேன்னு வையேன், சூப்பரா இருந்திருக்கும். அவன் காதலிக்கு செலவு வைக்கிறானுங்க, நீ இலை வச்ச மாதிரி இருக்கும். இல்ல மாமா, ஏய் எல்லாம் நல்ல மாமா. அன்னைக்கு என்னமோ பெருசா சொன்ன, பொண்ணுங்களோட சுத்த மாட்டேன், பொண்ணுங்க பின்னாடி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன்னு. இப்ப நீயே வேஸ்டா வந்து நிக்கிறியே. அதான்டா எனக்கும் புரியல. ஆனா எனக்கு புரியுது மாமே. இந்த பொண்ணு இல்லன்னா நீ இன்னைக்கு மட்டும் வேஸ்ட் இல்ல, என்னைக்குமே வேஸ்ட் தான். சரி இப்ப என்ன பண்ணலான்ற? ஆளுக்கு ஒரு குவார்டர் அடிச்சு குப்புற படுத்துக்கலாமா? பெஸ்ட் மாமா. லவ்வுக்கு ஐடியா சொல்லலாம், நீ டெய்லி பண்றது சொல்றே மச்சான். ஓகே, அப்ப எல்லாரும் பெட்டியை கட்டுறோம், பெங்களூர் கிளம்புறோம். அங்க போய் அண்ணியை தேடி கண்டுபிடிக்கிறோம். இல்ல வேணாம். ஏன்? லவ் ஆயிடுச்சுன்னா மனசுக்குள்ள லட்சம் பட்டாம்பூச்சி படுக்கும்னு சொல்றாங்கல்ல, இப்பதான் லைட்டா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெயிட்டா பார்க்கட்டும். எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. பெங்களூர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஓகே, இதோ ஒண்ணு வருது. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வாங்களேன், சும்மா கிட்டத்துல வாங்க. இது உங்க செல்போனா? யா. பில்லாம் ஒழுங்கா கட்டுறீங்கல்ல? யா. ஒண்ணும் இல்ல, எங்க பாட்டிக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. ஃப்ரெண்ட் வந்து சொன்னா, கடைசியா ஒரு வாட்டி பாட்டி கிட்ட பேசிக்கலாமா? ஓஹோ, ப்ளீஸ் கொடுங்களேன், பேசிக்கிறேன். நோ ப்ராப்ளம். நீங்க யாரு எவருனே தெரியல, ஹெல்ப் பண்றீங்க, பேசிக்கிறேன். ஹலோ, யாரு? பெப்சி உமாவா? எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அலைப்பாயில இருந்து ஒரு சாங் போட முடியுமா? என்ன சாங்கா? இருங்க, என் ஃபிகர்ட்ட கேட்டு சொல்றேன். என்ன சாங்க கேட்கலாம்? சீரியஸா இருக்காங்க பாட்டின்னு சொல்லிட்டு உமா கிட்ட பேசுறியா? ஆமாங்க, எங்க பாட்டி பேர் கூட உமா தாங்க. இது பெப்சி உமா? ஆமாங்க, அவங்க பெப்சி சாப்பிட்டு என் கன்னத்துல உமா கொடுப்பாங்க, அத தான் சொன்னேன். ஐ ஜாலியா கொஞ்ச நேரம் டைம் பாஸ். வண்டியா? அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்டிட்டு இருந்த? டேய், இந்த டை இந்த ஷர்ட்டுக்கு மேட்சே ஆகலையடா. இனிமே இத போட்டா ஷர்ட் போடாத. அந்த பொண்ணு கிட்ட என்ன கேட்டிட்டு இருந்த? அந்த பொண்ணு கிட்ட டைம் கேட்டப்பா. அதான பார்த்தேன். யார் தெரியும் அந்த பொண்ணு? யாரு? என்னோட எம்டியோட டாட்டர். ஏதா தப்பா பேசினா இமேஜ் போய்டும். இல்லப்பா, உன் ப்ரமோஷன் விஷயமா தான் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நீ ப்ரமோஷன் பத்தி பேசிட்டு இருந்த. டேய், என் வர்த் என்ன தெரியுமா உனக்கு? என்ன வர்த்? $10,000. ஏன் வாய் பொளந்துட்ட? நான் வடபழனி கோயில் வாசல்ல ஒரே ஒரு முருகன் டாலர் தான்டா வாங்கி மாட்டிருக்கேன். எனக்கு அத தவிர வேற டாலர் தெரியாது. நான் உன் வண்டியில ஸ்டெப்னி மாதிரி ஓட்டிக்கிறேன். யாரு? அம்மா அம்மா அம்மா, ஏய் தலங்கடா. பாரா, பைக்ல போய் பிச்சை எடுக்கறாளுங்க. அப்பா கொடுத்த காசு எப்படி காத்தா பறக்குது பாரு. ஓவர்டேக் பண்ணிட்டா? வேணாண்டா, அவளுக்கு விழுந்தாங்கன்னா தூக்குறதுக்கு 100 பேர் வருவானுங்க. ஆனா நாம விழுந்தா 4 பேர் தான் வருவாங்க, அதுவும் கடைசியில. இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கடா, கேர்ஃபுல்லா போ. போட்டான்டா ரெட்டு. என்ன சோழாவர ரேஸ்ல போற மாதிரி போனீங்க, இப்ப வந்து சிக்னல்ல மாட்டிக்கிட்டீங்கல்ல. இதுக்கு தான் பொண்ணுங்களுக்கு நிதானம் வேணுங்கிறது. ஷட் அப். இட்ஸ் ஆல் ரைட். சிகரெட் பிடிக்கிறீங்களா? நோ. நல்ல பிராண்டுங்க இது. ஐ ஸ்மோக் ஒன்லி பீடி. ஐயே, அது வாய் ரொம்ப கப் அடிக்குங்க. விஸ்கி சாப்பிட்டா அதெல்லாம் தெரியாதுயா. வாங்கி கட்டிக்க. இது 2001. போடுறா. டேய், அந்த பொண்ணுடா. ஏய், சிக்னல் போடுடா. பெங்களூர் போடா. வண்டியா இருக்கு.
வெயிட்டா இருக்குதுப்பா. அம்மா, ஐயோ, ஆ ஆ ஆ, என்னங்கடா வண்டி ஓனர் போட்டதை இங்க தொங்க விட்டுருக்கீங்க? எலுமிச்சம்பளம் இருக்கு, எலுமிச்சம்பளம், எலுமிச்சம்பளம். கொஞ்சம் ஜின்னு கிடைச்சா நல்லா இருக்கும். ஏய் பேமானி ஊட்டாண்ட சொல்லிட்டு வந்துட்டியா? ஆமா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃளைட்ல போறேன், வீட்ல சொல்லிட்டு வருவாங்க. வேலையை பாத்துக்கிட்டு. இது நைட் ஸ்டார் மூவிஸ்ல பல்லான படம் பார்த்துட்டு வந்து லாரி கேப்ல என்ன பண்ற? ஆமா, நீ மட்டும் என்னவா நைட் மிட் நைட் மசாலா கண்ணு முழிச்சு பாத்துட்டு இப்ப தூங்கிக்கிட்டே லாரியை கொண்டாந்து வண்டி மேல விட்டியா? ஏய் எலிச்சம்பல் தேண்டா எடுத்த? இங்க தொங்கிக்கிட்டு இருந்துச்சு, கேரா இருக்கேன்னு எடுத்து சாப்பிட்டேன். ஆமா, இதே ஏன்டா கொண்டாந்து இங்க தொங்க விட்டுருக்கீங்க? லாரி நல்லா ஒண்ணுன்னு ஓனர் தொங்கிட்டு இருக்கான். அடப்பாவி, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா. அதுல ஓடாத வண்டியாடா இந்த எலுமிச்சம்பளத்துல ஓட போகுது? உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுடா. உன்னை ஏத்திட்டாண்டா மறுவேலை. இத வந்துட்டாரா மேப் போடுறதுக்கு? எனக்கு சேர்த்து போடியா? யோ என்ன நடக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்கய்யா, நானும் அவரும் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, திடீர்னு சந்திச்சுக்கிட்டோம். அதான் வண்டியை லாரி கடையில பார்க் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். பாக்கிங்க விட்டா சார். குட்டையா? ஆமாங்க, இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க. லைசென்ஸ் சரியா? லைசென்ஸா? கொஞ்சம் டைம் கொடுங்க, கூடிய சீக்கிரம் எடுத்துறேன். என்ன லைசென்ஸ் எடுக்கலையா? ஆமாங்கய்யா. பாத்தீங்களா சார், லைசென்ஸ் எல்லாம் ஓட்டுறாங்க போரிக்கு பசங்க. ஆமா, இவர் ஐஏஎஸ் ஆபீசர், என்ன சொல்ல வந்துட்டாரு. இவர் கிளீனர், இவருக்கு லைசென்ஸ் கிடையாது சார், வண்டிக்கு பெர்மிட் கிடையாது. எந்த லாரி டிரைவரா ஒழுங்கு? ஐயா நம்பர் சொல்லு. நம்பருங்களா? ஐயா EMA 5678 தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பர். அது ஏன் வண்டி நம்பர்? ஆமா, உன் வண்டி நம்பர் சொல்லு. அது கீழே ஷெட்ல கிடைக்குது. அது எதுக்கே உங்களுக்கு? வண்டி நீதான ஓட்டு வந்த? நான் எங்கே ஓட்டு வந்தேன்? நான் லிஃப்ட் கேட்டு வந்தவையா. முன்னாடி உட்கார்ந்து ஒரு எனிமி தான் ஓட்டிட்டு வந்தோம். என்ன எனிமியா? ஆமா, ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்ட கட் பண்றவை எனிமி தானுங்க ஐயா. சரி சரி, கேஸ் புக் பண்ணி ஆகணும். கேஸா? ஐயோ, இந்த நேரம் பார்த்து 1 2 3. ஏன்பா கை மாத்த ஒரு 3 ரூபாய் கிடைக்குமா? போன சிக்னல் இவரே வாங்கிட்டார். இவரே வாங்கிட்டாரா? இவர்தான் வசூல் மன்னன் ஆச்சு. என்ன கோர்ட்ல போய் ஃபைன் கட்டுறியா? எனக்கு ஐஜியை நல்லா தெரியும். வணக்கண்ணாத்தா. சாரி சார். பட் அவருக்கு என்ன தெரியவே தெரியாது. இப்படி அத்து விட்டு போயிட்டியடா. உன் எம்டி பொண்ணு விட்ட சாபம் பலிச்சிருச்சுடா. பாருடா, இங்க அடிபட்டுச்சுடா. போலீஸ்காரன் இங்க அடிச்சான்டா. ரொம்ப வலிக்குதா எனக்கு. இப்படி அத்து விட்டியே. நீ ஒரு ஃப்ரெண்டாடா, உன் கூட டூடா. உனக்கு ஒரு கோட்டர் வாங்கி தரேன். என்ன சொன்ன? உனக்கு ஒரு கோட்டர் வாங்கி தரேன். நீ என் உயிர் நண்பன். Thank you. அங்க பாரு. அங்கயா? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம் பாரு. தெரியுதா? அது அந்த பெங்களூரு. ஆமா. ஆமாடா, அது பக்கத்துல. அதான் அந்த அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆமாடா, அது இப்ப நல்ல ஃபோக்கஸ்ல ஆமா தெரியுதா? ஆமா போய் பேசுவோமா? ஆமா பேசு. இல்ல நான் பேசுறேன், நீ கூடியற. ஓகே, அது போதும். வேடிக்கை மட்டும் ஓகே. பாக்க. வாடா. மச்சான் காணும்டா. ஒண்ணும் கவலைப்படாத. அவ ஏதாவது ஸ்கிரன்ச்சீஸ், டப் கம்மல், பிந்தி இது மாதிரி ஐட்டம் ஏதாவது வாங்க போயிருப்பா. உள்ள போய் பிடிச்சலாம். வா. எப்படா ஒரு நாள் தான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்குள்ள புடவைக்கு மாறிட்டாளா? லெஃப்ட்ல பாரு, ரொம்ப முக்கியம். அப்ப என் குவார்டர். போடா, அது பைசா. ஒரு நாள் தான் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்ட் டேட் கொடுத்துடணும். சுப்னி சுப்னி சுப்னி, அந்த பொண்ணை பார்த்தேன். ஆடா ரீனா, பெங்களூர்ல பார்த்தேன். பட்டாம்பூச்சில பறந்து சொன்னல. இன்னைக்கு அவளை ரோட்ல பார்த்தேன். அந்த பக்கம் எகிரி குச்சி போய் பேசுறேன்னு பார்த்தா அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டா. சுப்னி சுப்னி, அவ எங்க இருக்கா? மறுபடியும் பாப்பேன். நான் மீட் பண்ணனா தெரியல. சுப்னி சுப்னி, ஹலோ சுப்னி. அவ ரொம்ப அழகா இருக்கா. ஐ திங்க் ஐ லவ் ஹர். சுப்னி, என்ன சொல்ற? ஏய் சிப்பா, மாட்டிக்கிட்டான். இத பாருடா, நீ எதுக்கும் கவலைப்படாத. எங்க அண்ணன் நெப்போலியன் மேல சத்தியமா சொல்றேன், உன் பார்ட்டி உனக்கு மிஸ்ஸே ஆகாதுடா. மச்சான் இவன் பேச்ச நம்பாத. போதை இருந்துச்சுன்னா பேச்ச மாத்திருவான். தோடா வந்துட்டாரு. டேய், உன்ன மாதிரி டூப்ளிகேட் சார கடிச்சிட்டு பிளாட்பாரத்துல வாந்தி எடுக்கிற பார்ட்டியாடா நானு. ஒரிஜினல் சாப்பிட்டு உற்சாகமா பேசுறவன்டா. ஏக்கா ஆமா ஆமா ஆமா. ஏக்கா ஏக்கா எங்கக்கா இருக்கிறீங்க நீங்க? ஏக்கா உங்களுக்கு என்ன பிஸ்ஸா பர்கர் எதையாவது சாப்பிட்டு சைட்ல கரடி பொம்மையை வச்சு ஜாலியா தூங்கிட்டு இருப்பீங்க. இங்க ஒருத்தன் உங்களே நினைச்சு குரங்கு பொம்மை ஆயிட்டா தெரியுமா உங்களுக்கு? ராஜேஷ், நீ அதே நினைச்சு கவலைப்படாத. அந்த பார்ட்டி நீ எப்படியாவது மடக்கத்தான் போற. எனக்குள்ள ஒரு பட்சி சொல்லுது. டேய், இவன் சும்மாடா பச்சி சொல்றது வடை சொல்றது ஏமாத்தி குடிச்சுட்டு இருக்கான் பார். டேய், இவன் ஓவரா போறான்டா. இறங்கி வந்தா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சொல்லுவேன். பின்ன என்னடா? என்ன? அந்த பொண்ணு பெங்களூர்னு தெரியும். ஆமா. இவ அவள அங்க தான் பாத்துர்க்கான். அது இன்னைக்கு ஃப்ளூக்ல மெட்ராஸ்ல பாத்துர்க்கீங்க. இன்னைக்கு நைட் அது பஸ் பிடிச்சு பெங்களூர் போச்சுனா அடிக்கும் உன் மூஞ்சில என் பீச்சாங்கைய வைக்க. ஏன்டா டேய், பாசிட்டிவா திங்க் பண்ணுங்களேன்டா. மச்சான், இவன் உன்னை கன்சல்ட் பண்ணாமலே கன்ஃபியூஸ் பண்றான், நம்பாத. 3 வாரத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை பெங்களூர்ல நீ பார்த்த. ஆச்சா? அதே பொண்ணையே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கான். உண்டா இல்லையா? மறுபடியும் அதே பொண்ணை மெட்ராஸ்ல எதுக்காக இவன் பார்க்கணும்? என்ன நடக்குது அவங்களுக்குள்ள நான் சொல்லட்டுமா? சொல்லு. உங்க 2 பேருக்கு இடையில ஒரு வேவ்ஸ் ஓடுது மச்சான், வேவ்ஸ். அந்த பொண்ணை நீ நேரா பார்த்து பேசினா தான் அந்த சாதா வேவ்ஸ் லவ் வேவ்ஸா மாறும், தெரிஞ்சுக்க.
இல்லாட்டி வேற எவனாவது பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். சாரிடா, உன்னை நான் ரொம்ப திட்டிட்டேன். இல்ல, பரவாயில்ல, பரவாயில்ல. ஹலோ ஹலோ ராஜேஷ், நான் தானே சொக்கு பேசுறேன். நான் சொல்லல லவ் வேவ்ஸ். அது உனக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதடா. பல்லு வட கட்டி பரவறடா. உடனே கிளம்பி வா. அவன் எதிரல தான் இருக்கான். எங்கடா? ஆல்ஸ் ரோட்ல அமுதா சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல. இதோ வர அப்பா. அதுதான். இவளா அடிச்சனா? இவளா அவ? டென்ஷன் ஆகாத. இவ இல்ல அவ. ஆனா இவ மூலமா தான் அவ. அதாவது ஒரு பிஏவை கரெக்ட் பண்ணாதான் அவளோட பாஸை கரெக்ட் பண்ண முடியும். அது மாதிரி ஒரு கூர்க்காவை கரெக்ட் பண்ணாதான் பங்களாக்குள்ள இருக்கிற சமயக்காரி. அது மாதிரி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பார்த்த அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான இவளை கரெக்ட் பண்ணணும். இவளை நான் கரெக்ட் பண்றேன், அவளை நீ கரெக்ட் பண்ணிக்க. வா சார் சார் ஏதாவது வாங்கிட்டு போங்க சார். அந்த டியூப்லைட் விலைக்கு வருமா? அதெல்லாம் கிடைக்காதியா. காலங்கத்த வந்துறியா போயா. 2 கிலோ வாங்கிக்கங்கம்மா. வேண்டங்க, 1 கிலோ போடுங்க போதும். ரொம்ப நல்லா இருக்குமா. ஃப்ரிட்ஜ்ல வைங்கம்மா. ஏய், ஃப்ரிட்ஜ்ல வைங்க, அடுப்புல வைங்கன்னா நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் பொம்பளைங்க வாங்குறவங்களுக்கு தெரியாதா? ஓவரா பேசாம ஒழுங்கா வியாபாரத்தை பாரு. ஹாய். சே ஹாய் டு. ஹலோ. போடுங்க. ஓகே, போடுங்க. லிஸ்ட் கொடுங்க. ஹலோ, என்ன இது? இங்க பாருங்க. லிஸ்ட் எல்லாம் போடுறாங்க பாருங்க இவங்க. சார் என்ன சார் இது லிஸ்ட் எல்லாம் போடுங்கறீங்க? யார்ட்ட பேசுற? என்ன பேசுற? ஓவரா பேசாத. இத பாரு, பச்சை மிளகாய் ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு? சார் அது வெள்ளரிக்கா சார். வெள்ளரிக்கா? அது எனக்கு தெரியாதா? பப்பாளி ஏன் இவ்வளவு சிறுசா இருக்கு? சார் அது தக்காளி சார். அத ஒடியா. இது 1 கிலோ எவ்வளவுயா? அது 1 கிலோ கல்லு சார். என்ன பேசுற நீ? வியாபார நேரத்துல வந்து கல் தருகிறான். இதெல்லாம் கேக்குறீங்க யார் சார்? முதல்லயே கேட்டிருக்கணும். we are officers from state government. உழவர் சந்தையில இருந்து வந்திருக்கோம். இவர் இன்ஸ்பெக்டர், நான் சப் இன்ஸ்பெக்டர். புரியுதா? உழவர் சந்தை. வணக்கம் சார். ஒரு கட்டாவது பத்தியா? ரீச் ஆயிருக்கு பாரு. வணக்கம் சார். நீங்க காசு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க போதும். சொல். மேடம் 140 ரூபாய் நீ மேடம். கொடுத்துருப்பா. இத பாருங்க. இந்த காசு கொடுக்கற வேலை எல்லாம் வெச்சுக்காதீங்க. ஓகே, நான் கொடுக்கல. நீயே கொடுத்துரு. நீ கொடுத்துருமா? இந்தப்பா. நீ வாங்கிடுவே நீ. நீ அவட்ட வாங்கிடுவே நீ. நான் ஏழை சார். ஏழை. ஆமா சார். சென்டிமென்ட்ல அடிச்சல நீ. ஏழைன்னு சொல்லி சென்டிமென்ட்ல அடிச்ச நீ. பரவாயில்ல. அதனால விடுறேன் நான். இந்த டேக் தி பேக். என் பேக். அவட்ட வாங்கிக்கோ. சாட்ட வாங்கிக்கோ. இன்ஸ்பெக்டர் வாங்கிக்கோ. பின்னாடி ஏசி நான் வரேன். போறீ. பட்டன ஒழுங்கா போடு. சரிங்க சார். பின்னாடி வேன் வருது. ஹலோ லிசன். காட்டுறியா? ஹலோ. ஏய், என் பேக் தர போறீங்களா இல்லையா? நில்லுப்பா. ஸ்டாப். இத பாத்தீங்களா? ஒரு கத்திரிக்காய், ஒரு தக்காளி, கொசுறு வாங்கிட்டு வந்தேன். இதையும் வச்சுக்கங்க. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? சொல்றேன். என் பேர் சொக்கலிங்கங்க. இவன் பேர் ராஜேஷ். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. இவனுக்கு உங்க ஃப்ரெண்டிய பத்தி ஒரு டீடைல் வேணுங்க. எந்த ஃப்ரெண்ட்? இவன் சொல்றான். என்ன டீடைல்ஸ் வேணும் உங்களுக்கு? அதான்டா சொல்லேன்டா. அந்த பொண்ணு ரீனா பெங்களூர்ல பாத்தியே, அப்புறம் மெட்ராஸ்ல பாத்தியே. சரி, நானே சொல்றேன். சொல்லு. அதாங்க அவங்க சொல்ற மாதிரி ரீனாங்கிற பொண்ணு நல்லா தெரியும். பெங்களூர்ல பழகி இருக்கோம். ஃபோர்ட்ல ஒர்க் பண்றா. ரொம்ப நாளா டச் இல்லைங்க. அதான் டச் விட்டு போயிடுச்சுங்க. நேத்திக்கு உங்க 2 பேரையும் மவுண்ட் ரோட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க எஸ்கேப் ஆகி போயிட்டீங்க. சோ என்ன ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க? ஆமாங்க. ஆனா அவ மெட்ராஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது தெரியுது. அது சும்மா நல்ல வழியறீங்க 2 பேரும். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? நாங்க அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஒரு எமர்ஜென்சி நீங்க டெலிபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா உடனே பெங்களூர்லாம் ஃபோன் பண்ணி அவங்கள கூட. ஃபோன் நம்பர் 422322. ஹை, அது அடையாது. 322 செனட் ஆஃப் லைன். ஹலோ, ஒரு நிமிஷம். ரீனா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே? என்ன பாருங்களேன். இனிமே தான் நாங்க தெரிஞ்சுக்க போற பொண்ணு. தெரிஞ்சுக்க போற பொண்ணா? ஆமாங்க. நீங்க முதல்ல அந்த ஃபோன் நம்பர் மறந்துடுங்க. மறந்துட்டீங்களா? தேங்க்ஸ். இத பாருமா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். உண்மையை சொல்லிடுறேன். என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு மேல பைத்தியமா இருக்கிறான். இத பத்தியா இப்படிதான் ஆயிட்டான். அவனும் சாப்பிட மாட்டேங்கிறான், எங்களுக்கும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். அவனும் தூங்க மாட்டேங்கிறான், எங்க தூக்கத்தையும் வந்து கெடுக்கிறான். எங்க லைஃபையே டார்ச்சர் ஆக்கிட்டான். இங்க பாருங்க, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாலும் சரி, ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் சரி, அவ எப்போ உங்ககிட்ட பேச மாட்டான். ஏன் அதால பேச முடியாதா? இல்ல, அவளுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அப்பா நிச்சயம் பண்ணிட்டாங்க அவ யாரோட வாழணும்னு. அதனால சொல்றேன், சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. டேய் ராஜேஷ், நீ பாட்டு புரியடா. வாங்க தாண்டா ரொம்ப பேசிட்டு இருக்க. போடா. இத பாருங்க. சரி, ஓகே. இந்தாங்க, கடையில இருந்து எடுத்தேன். உங்க பணம் தான் வச்சுக்கங்க. சரி, உங்க லவர் நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? லவ்வரா? போலீஸ்! அவரே முடிவு பண்ணிருக்கீங்க. யோ, சீக்கிரம் போடியா. டேய், ஏன்டா அவன் மேல எரிஞ்சு விடுற? அவனுக்கு என்னடா பண்ணா? ஏன் அவன் மேல டென்ஷன் ஆவற? இல்லடா, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில வருவான்னு நினைக்கவே இல்ல. வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் போயிடுவான்னு கூட நினைக்கல. போயிட்டா? பின்ன நீயே முடிவு பண்ணிட்டியா? இன்னும் டேக் ஆஃபே ஆகல, அதுக்குள்ள லேண்டிங் பத்தி பேசுற. இன்னும் அந்த பொண்ணு நீ அப்ரோச்சே பண்ணலையாடா? ஏய், அவ தான் அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொன்னல, அவ வேற யாருக்கும் நிச்சயமான பொண்ணு. அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்? ஏற்கனவே எனக்கும் பொண்ணுங்களுக்கு சரி வராது. அதுல இது வேற.
டேய் நீ எல்லாம் டைட்டானிக்னு ஒரு படம் பார்த்ததே வேஸ்ட்ரா. அதுல சைக்கிள் கேப்ல வேற ஒருத்தருக்கு நிச்சயமான பொண்ணு இன்னொருத்த கப்பலுக்குள்ள பூந்து கபால்னு கவுத்தல. கவுத்தது கரெக்ட் தான். என்ன? ஆனா கடைசியில கவுந்தது யாரு? அந்த பையன். அண்ணே டைட்டானிக்ல கூட பொண்ணுங்க தான் சேஃப். எவ்வளவு சார் பண்ணும்? ஒரு 2000 லிட்டர் போட என்ன சார்? முடியாதுல்ல? முடியாது. 2 லிட்டர் போடு. ஓகே வா. சார். டேய் உண்மையை சொல்றா, அந்த பொண்ணு நீ லவ் பண்றீல, அன்னைக்கு லாரி கடியில என்னை கவுத்து விட்டுட்டு கம்பி எல்லாம் எகுதி குச்சி போனியா, ஏன் போனேன்? இத பாருடா, 21st செஞ்சுரியில புதுசா ஒரு ரூல் போட்டிருக்காங்க. எவன் ஒருத்தன் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்றானோ அவனுக்கு தாண்டா அந்த பொண்ணு. அதை விட்டுவிட்டு தாய் மாமன், இந்த கூரை கட்டினவன், ஓலை சந்தில எட்டி பார்த்தவன், அப்புறம் அந்த கையில அறுவாள் எடுத்துக்கிட்டு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு அலையிறவன், இவனுங்கெல்லாம் லிஸ்ட்லயே கிடையாதுடா. லவ் வேவ்ஸ்டா மச்சான். அது உனக்கும் அந்த பொண்ணுக்கு இடையில ஓடிக்கிட்டு இருக்குடா. டேய் அந்த பொண்ணோட போன் நம்பர் என்னடா? 422322. உன் டேட் ஆஃப் பர்த்? பாத்தியா, யோசிக்கிற பாத்தியா? அது உனக்கு ஞாபகத்துல இருக்கு, இது உனக்கு மறந்துருச்சு. சோ இதுதான்டா லவ். அந்த பொண்ணுக்கு ஒரு போன் பண்ணி பாரு, நிச்சயம் உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்டா. பெருசு வேற என்றாவது என்ன பிரச்சனை உருவாக போகுதோ? நீ சொல்றத பார்த்தா அந்த அமெரிக்கா பையன் ரீனாவை பார்க்க வராம போல இருக்கு. ஆமா, வந்து பார்த்து பேசி பழகி ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா? அந்த பொண்ணு அந்த பையனை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்தது இல்ல. நான் உன்னைய கேட்டேன். இல்ல. வாயை மூடிட்டு சும்மாறா. சரி, அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? யூ ரியலி லவ் ஹர்? எஸ் சுப்னி. அப்படி போடு. அந்த அமெரிக்கா பையன் வரதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்குல்ல, இடையில 7 நாள் இருக்கு. அதுக்குள்ள நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போற. என்ன சுப்னி என்ன சொல்ற? நாங்க போன பிரச்சனை ஆகாதா? ஆகும். பின்ன ராஜேஷ் அப்பனா ஆகும். ஆனா அந்த அமெரிக்கா பையன் ராஜீவ் அப்பனா ஐயோ இதெல்லாம் ஆள் மாறட்டும், அடல்ட்ரி, போலீஸ் கேஸ் ஆயிரும். வாயை கிழிச்சு தைச்சிருவேன். லவ் பண்றதுக்கு ஆசை மட்டும் இருந்தா பத்தாது, தைரியம் வேணும். டேய் கண்டா, நான் சொல்றத கவனமா கேளு. நீ ராஜீவா அந்த வீட்டுக்குள்ள போற, 5-6 நாள் அந்த பொண்ணோட பழகுற. நீ பழகுற விதத்துல அவளே உன்னை லவ் பண்ண வைக்கணும். எப்ப அவ வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்றாளோ டமால் கால்ல விழுந்துரு. எழுந்திருச்சு உண்மையை சொல்லிடு. நான் அமெரிக்கா ராஜீவ் இல்ல, லோக்கல் பார்ட்டி ராஜேஷ் தான் அப்படின்னு ஓபன் பண்ணிடு. ஓபன் பண்றதா? பொங்கிட்டானா? பொங்கத்தான் செய்வாங்க. சுப்புனி, வீணா இவன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்காத. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுங்கிற நீ? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையுமடா. இவ பொண்ணுடா, கரைக்கிறது ரொம்ப ஈஸிடா. ஹலோ ராஜீவ், how do you do? Nice to meet you. குடுறா, கைய குடுறா. சுப்புனி, ஏதோ உன் டாப் ஃப்ளோர் காலி நினைச்சா அதுல ஒரு பிரெயின் வச்சு ஐடியாலாம் சொல்ற. இருந்தாலும் உன் ஐடியாவுல ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் சைஸ் ஓட்டை இருக்குதே, கவனிச்சியா நீ? இவன் போய் அந்த பொண்ணு கூட பழகுற அந்த 1 வார கேப்ல அந்த அமெரிக்கா பார்ட்டி 1 வாட்டி போன் பண்ணா கூட இவன் மாட்டிக்குவான்ல. ஆப்பு தானே? டேய், நம்ம எல்லாரையும் சென்ட்ரல் ஜெயில கழுதிங்க வைக்கிறதா இவர் ஏற்பாடு. டேய் அறிவட்ட முண்டா, நீ ஏன் இவ்வளவு யோசனை பண்ணிருக்கும் போது நான் மட்டும் என்ன சும்மா இருப்பேனா? என்ன? அதை விட பெரிய ஐடியா ஒண்ணு வச்சிருக்கேன். இங்க வா. காதை கடிக்காம சொல்லு. சத்தம் போடாம போடா. சரியா கட்டி விட்டுருக்காங்க. அது ராஜேஷ் ஆளோட ரூம் டா. ஐயோ ஆமாடா, உள்ள ஒரு ஆயா குளிச்சுக்கிட்டு இருக்கடா. இதுவா? டேய் கட் பண்றோம். ஐயோ கட்டிங் பிளேயர் மறந்து வச்சிட்டு வந்துட்டேன்டா. ஏய் இந்த கதலாம் வேணாம், என்கிட்ட இருக்கு. இந்தா அடடா, கரெக்டா புடிச்சு தொலைச்சிட்டனே. டேய் ரொம்ப இருட்டா இருக்கு, சரியா தெரியலடா. டேய் அந்த வீணா பண்ண கண்ணாடி கலட்றா. ஐயோ கண்ணாடியை காட்டினா எனக்கு காது கேட்காதுடா. ஒண்ணு செய்வோமா, நாளை காலையில பகல்ல வெளிச்சத்துல வந்து வெட்டுவோமா? அந்த கதலாம் வேணாம், இந்த டார்ச் புடி. இதையும் சரியா பிடிச்சு தொலைச்சிட்டனே. பேட்டரி வேற வேலை செய்யுது. கட் பண்ணிட்டேன்டா. இதான் டெலிபோன் கேபிள் லெங்த் வீணா போனவனே. ஐ எம் சாரிடா, ஒரு சின்ன டெக்னிக்கல் டிஃபெக்ட். அவசரத்துல என் அருணாக்குடியை கட் பண்ணிட்டேன்டா. டேய் கட் பண்றோம். டேய், இது ஸ்டேட் கவர்மெண்ட் பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்லடா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரச்சனைடா. கூட்டு போய் சிபிஐ என்கொயரின்னு உயிர் எடுத்துருவாங்கடா. டேய் போன் அடிக்குதுடா. அது எஸ்டி கால் மாதிரி தான் இருக்கு. அந்த அமெரிக்கா காரனா தான் இருக்கும். சீக்கிரம் கட் பண்றான். கட் பண்றாடா. கம்முங்கடா, சீக்கிரம்டா.